ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ராகேலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதித்தாரே. ராகேலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய அன்பு தகப்பனார் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் வந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்காக இந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அவருடைய வாழ்க்கைக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. ஏசாயத்திற்கு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்பொழுது வேதம் இவ்வாறாக கற்றுக் கொடுக்கிறது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயத்திற்கு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதே விதமாக இந்த குடும்பத்தை 46 ஆண்டுகளாக கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த திருமண நாட்களை காண செய்து இதுவரைக்கும் நடத்தினதான தேவன்
ஏசாயா 46 வாசித்து பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் நான் உன்னை தாங்கினேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தவர் இதுவரைக்கும் தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் தப்புவித்து கொண்டு வந்ததான தேவன் எந்த ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதே விடமாக இன்னும் கடைசி வரைக்கும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், எல்லா தப்பு வைக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கட்டும். அதுதான் முக்கியமான காரியமே தவிர வேறு எந்த காரியமும் கிடையவே கிடையாது. பாருங்கள், கடைசி வரைக்கும் அவங்க கூட கர்த்தர் துணையாக இருந்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னில் வந்து காணப்படுவார்கள்னு சொல்லி 84ஆம் சங்கீதத்தில் நாங்கள் 7ஆம் வகையில் வாசிக்கிறோம். அதே விதமாக பிள்ளையோட வாழ்க்கையில் முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். அதே விதமாக 37ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வகையில் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததை நான் காணவில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே வேணுமாக ஆண்டவரே, இந்த குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் தலையில் தாழி ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யட்டும். ஸ்தோத்திரங்கத்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, அருமையான சகோதரனுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரங்கத்தாவே, திருமண வாழ்க்கை 46ஆவது ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க. மாறாத கிருபை இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. நீதிமான் பனை போல் செழித்து லிபனோட கேதரை போல் வளருவான்னு சொல்லி வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் வளர்ச்சி அடை செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே 3 ஆண் குழந்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அதே போல் ஒரு பெண் மகளை கொடுத்துருக்கிறீங்க. நன்றி சத்திரம் ஆண்டவரே. 6 விதமான பேரப்பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க. நமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரங்கத்தாவே. அப்பா, இந்த பிள்ளைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கத்தக்கதாக ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் எனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர். பிள்ளையோட வாழ்க்கையில் ஆலோசனை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தினார் தேவன். இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. நமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. அப்பா, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் வாழப்போகிறதான வாழ்க்கை வேறு. ஒரு கூட்டம் மக்களை உமக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக நீ ஆயத்தப்படுத்த காவலனாக இரு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே ஒன்றமாக இன்னும் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே அவர்களோடு சேர்ந்து நானும் இந்த இடத்துல கூட்டம் நடத்துறது உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு சில காரணங்களால் வர முடியலைனாலும் என்னாலும் அவர்களுக்கு வேண்டிய அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு அப்பா, ஸ்தோத்திரங்கத்தாவே. இன்னும் ஜெபிக்கத்தக்கதாக இன்னும் ஆண்டவர் பல திருமண நாட்களை கண்டு நாமத்தை இன்னும் மையப்படுத்தத்தக்கதாக உதவிச்சும்படியாக கஞ்சன் ஆண்டவர் ஸ்தோத்திரங்கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை முதலாவது நீங்கள் சொன்னபடி ஏசாயா 8:18 வாசிக்கிறபடி, நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் புறத்தில் வாசமாக இருக்கிற சிறுவன் தேவனால நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த குடும்பத்தை அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இந்த இடத்துல வைத்ததுக்கு நோக்கம் உண்டப்பா, நோக்கம் நிறைவேற்றப்படட்டும். ஒரு கூட்டம் ஆத்து மக்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக உதவிச்சும்படியாக கெஞ்சல் ஆண்டவர் ஸ்தோத்திரங்கத்தாவே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. நீங்கள் யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பீர்கள் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் சொன்னபடி ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரான்னு சொன்னபடி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. நீ உன் கையின் பேசத்தை சாப்பிடுவனுக்கு பாக்கி நன்மை உண்டாயிருக்கும்னு சொன்னபடி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பான்னு சொன்னபடி ஆண்டவரே, இன்னும் ஒலிவமர கன்றுகளை போல் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து தாருங்க. இந்த மாறாத கிருபைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. குறிப்பாக இந்த நாளில் இந்த ஜிஜியம் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிகளை சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. குறிப்பாக பார்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயது உள்ளானவர்கள், ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஊழியத்தின் பாதையில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இன்னும் ஆண்டவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க முடியுமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை கட்டிட்டும் நாம் இதை மேம்படுத்த வச்சுங்க. இன்னும் இந்த ஜெஜியம் ஊழியத்தை இன்னும் தாங்கத்தக்கதாக, இதற்காக வேண்டி உழைக்கத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் இன்னும் எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. குடும்பத்தோடு முழுவதுமாக பிள்ளைகளை பார்க்க உதவிச்சிருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. நீங்கள் யாரெல்லாம் ஆசீர்வதிப்பீர்கள் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை இருப்பான்னு சொன்னபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் மகிமைப்படுங்க. எல்லாவற்றுக்கும் மேலே எங்களுக்கு இல்லை கத்தாவே, எங்களுக்கு இல்லை உங்களுடைய கிருபை நிமித்தமும் உங்களுடைய சத்தியத்தை நிமித்தமும் உங்களுடைய நாமத்திற்கே மகிமைப்படக்கூடிய முழுவதுமாக தாழ்த்தி உடைய கற்றுக் கொடுக்குறேன். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் முறைஞ்சிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. சரி, போய் உட்காருங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி ஜிஜிஎம் ஜெப வீடு, கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மென்யானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 9840033645 மற்றும் 9094890777.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.